ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி தான் ஒரு வழியாக கிடச்சிட்டாலடா. இப்போ வந்துட்டு நீ உங்கள் அம்மா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் கேட்குறம்போது நம்ம சூர்யா சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னால் வாங்க முடியாது, கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கட்டும், என் பொண்டாட்டி கிடச்சிட்டா, அது உண்மை தான், அதுக்காக யார் கடத்தினாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும்ல, கண்டிப்பாக உன்னோட மனைவி தான் என் பொண்டாட்டியை கடத்தியிருக்கா, அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை நான் கொடுக்க தான் போகிறேன், அதனால் நீங்கள் கேஸை எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த முன்னாள் மினிஸ்டர் போலீஸ்கிட்ட அந்த கேஸ் இருக்கும்போதே நீ சுந்தரவலியை தூக்கி உள்ளே போடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். போலீஸ் கரெக்டாக நடந்துக்கிட்டால் இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு சில பேர் இந்த மாதிரி தப்பாக பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தண்டனை கொடுக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுந்தரவலியை கண்டிப்பாக நான் ஜெயிலில் பிடிச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா ஒத்த காலில் இருக்காரு. சொந்த அம்மா தான் இருந்தாலும் அவங்க பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கௌரவத்துக்காக நம்ம நந்தினியை அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் சூர்யா சார் கண்டிப்பாக நந்தினியை கடத்தினது சுந்தரவல்லியாக தான் இருக்கணும், சுந்தரவல்லியாக தான் இருக்கும், அதுக்காக நான் கம்ப்ளைண்ட் எழுதினேன், நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க, இவங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பையன் சூர்யா சொல்கிறாரு. அப்போ சரி வா சரின்னு சொல்லிட்டு தன்னோட மகன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியும் சைன் போட வர்றாங்க. ஆனால் அவங்களோட பிள்ளைங்க அம்மா போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவன் விருப்பப்படியே நடக்கட்டும், நான் தான் கடத்தினேன்னு அவன் நினைக்கிறான்னு, அப்போ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட வர்றாங்க நம்ம சுந்தரவல்லி. அந்த டைமிங்கில் கரெக்டாக ஒரு வாய்ஸ் நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம நந்தினி தான். நம்ம நந்தினி மயக்க தெரிஞ்சு இங்கே வந்துட்டாங்க. வந்ததுமே சூர்யா சார் கண்டிப்பாக சுந்தரவல்லி அத்தை கடத்தலை, என்னை வேறு யாராவது தான் கடத்திருக்காங்க, கண்டிப்பாக இவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சூர்யா கிட்ட சொல்லும்போது, இல்லை நந்தினி, கண்டிப்பாக இவங்க தான் உன்னை கடத்திருக்கணும், ஏன்னா வீட்டில் கௌரவத்துக்காக உன்னை அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க, அதனால் இவங்க தான் கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைனா இந்த கேஸ் வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சூர்யா கிட்ட சொல்லும்போது, சூர்யா வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஆனால் நம்ம சுந்தரவல்லி இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை, அவளுக்காக போய் அந்த நாய் சொல்கிறதுக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்க வேணாம், என்னோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம், அதனால் இந்த கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சார் நந்தினி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா நந்தினி, இதுதான் இந்த கேவலமான ஜென்மம் தான் இவங்க கௌரவத்துக்காக நீ வாபஸ் வாங்கினது கூட வேண்டான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போகிறேன்னு நினைக்கிறாங்க, இவங்களுக்காக நீ போய் சப்போர்ட் பண்ணணும்னு வந்த அப்படின்னு சொல்லும்போது, சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணல அது இல்லை சார் சூர்யா சார், இப்போ என்ன கடத்தினது அவங்களா தான் நானே கேஸ் கொடுத்துருப்பேன், ஆனால் அவங்க கடத்தலை, வேற யாரோ கடத்தினாங்க, நீங்கள் கூப்பிட்டதா சொல்லி 2 பேர் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க, கண்டிப்பாக சுந்தரவல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அடித்து பேசினதுனால அருணாச்சலமும் நம்ம சூர்யா சாரும் கன்ஃபியூஷனுக்கு ஆளாயிறாங்க. இப்போ யார் தான் கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுந்தரவல்லின்னு திமிர் எடுத்து கௌரவத்துக்காக இல்லை, சொல்லி வாபஸ் வாங்க வேணா, நான் ஜெயிலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளேயே போய் உட்கார்றாங்க. உண்மை தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.